நாம் இயல்பாக வாழ்கிற போதே அனைத்து இனிமைகளையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஒரே ஒரு அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டு இயல்பாக வாழுகிற போது இனிமை என்பது அதுவும் நம்முடைய இயல்பாக இருக்கும். அது என்ன உண்மை என்றால், உணவுக்கு முன்பாக இறுதியாக சிந்தித்தோம். மூல நிலையினுடைய முதல் பண்பு இந்த இயற்கை தோற்றங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இயற்கை தோற்றங்களாக தன்னையே வெளிக்காட்டிய அந்த மூலப்பொருள் சுத்தவெளி, அதனுடைய பண்பு தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல். அந்த ஒரே பண்பை கொண்டு தன்னகத்தை அடக்கமாக இருந்த அறிவாற்றலை வெளிப்படுத்துகிறது. சக்தியாக தன்னைத்தானே சுழலும் சக்தியாகவும், அந்த சுழற்சியிலே ஒரு இயக்க ஒழுங்காகவும், இயக்கமாகவும் இயக்கத்தில் ஒழுங்கு அமைப்பாகவும் அது முதல்ல தன்னை வெளிப்படுத்தும். அதைத்தான் நாம் விண் என்றும் ஆகாஷ் என்றும் கூறுகிறோம். அத்தகைய சக்தி துகள்கள் திணிவு பெறுகிற போது அந்த திணிவு கூட சூழ்ந்தெழுத்து மாற்றலினால் ஒரே ஒரு பண்பு, அந்த சூழ்ந்தெழுத்து மாற்றலினால் சக்தி திணிவு பெறுகிற போது மற்ற 4 பௌதிக பிரிவுகளாக, காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக, பிரபஞ்சமாக, கோடான கோடி கோள்களாக வெளிப்பட்டன, வெளிப்பட்டு கொண்டும் இருக்கின்றன. தொடர்ந்து அந்த தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் நீர்ல சுழற்சியை ஏற்படுத்தி அந்த நீருக்குள்ளாக அடக்கமாக இருக்கிற ஒரு ரசாயனம் பாசி போன்ற தாவர இனங்களாக வெளிப்படுவதையும், அதிலிருந்து பரிணாம வளர்ச்சியில செடி கொடிகள், பலவிதமான மரங்கள், அதிலிருந்து கீழே விழுகிற விதைகள், மரத்திலிருந்து கீழே விழக்கூடிய விதைகள், அது ஏதோ சில பல காரணங்களால மரமாக வளராத போது அதிலிருந்து சூழ்ந்தெழுத்து மாற்றல் பூச்சியாக, புழுவாக, வண்டாக, இப்படி ஒரே ஒரு அடிப்படை பண்பை கொண்டு பிரபஞ்ச தோற்றமும் உயிரின தோற்றமும் இறுதியாக மனித தோற்றமும் வெளிப்பட்டிருக்கிற உண்மையை நாம் சற்று புரிந்து கொண்டவையானால், அந்த ஒரு பண்பை கொண்டு அந்த ஒரு பண்பை நாம் சரியாக பயன்படுத்தினவையானால் நம்முடைய வாழ்க்கையில இனிமே நாம் எப்போதுமே தக்க வைத்துக் கொள்ள முடியும். இந்த க்ஷணம் கூட அந்த சூழ்ந்தெழுத்து மாற்றல் பிரபஞ்சத்தை சூழ்ந்தழுத்தியும், பிரபஞ்சத்துக்கு உள்ளாக ஒவ்வொரு அணுவையும் சூழ்ந்தழுத்தியும், ஒவ்வொரு கோள்களையும் சூழ்ந்தழுத்தியும் அதனுடைய இயக்கத்தை சீராக இயங்க வைத்துக் கொண்டு இருப்பது ஒரே ஒரு அடிப்படை பண்பு, தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல். அத்தகைய சூழ்ந்தெழுத்து மாற்றல் நமது உடலையும் சூழ்ந்தழுத்தி கொண்டு உடலுக்குள்ளாக நுழைந்து பரவி உடலில் இருக்கிற ஒவ்வொரு சிற்றறைகளையும் சூழ்ந்தழுத்தி கொண்டு அந்தந்த சிற்றறைகளை சீராக இயக்க வைத்துக் கொண்டும் இருக்கிறது. அதுபோல மூளையில் இருக்கக்கூடிய சிற்றறைகள் அவற்றையும் அது சூழ்ந்தழுத்தி கொண்டு சீராக இயங்க வைத்துக் கொண்டு தான் இருக்கிறது. இங்கு ஒரே ஒரு சிறு முரண்பாடு என்னவென்று சொன்னால், மனிதனுடைய மனம் அது பழக்கத்தால் கொண்டு வந்த பதிவை ஒட்டி வாழுகிற போது அது இயற்கைக்கு முரண்பட்ட நிலையில் இன்பத்தை பெருக்க வேண்டும் என்ற மயக்கத்தினாலும், அவர் இன்பத்தை பெருக்க வேண்டும் என்ற மயக்கத்தினால் செய்த செயலினாலும் வர துன்பங்களை போக்குவதற்கும், குறிப்பாக சொல்ல போனால் இன்பத்தை பெருக்கவும்
துன்பத்தை போக்கவும் இந்த மனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இந்த இயற்கைக்கு முரண்பாடாக இருக்கு. இந்த ஒரு முரண்பாடு தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எல்லா விதமான சங்கடங்கள். இதை சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய கடமைகளை மட்டும் செவ்வனே செய்து கொண்டு சும்மா இருந்தால் போதும், அனைத்து காரியங்களும் இனிமையாக நடக்கும். ஏனென்றால் சூழ்ந்தழுத்தக்கூடிய அந்த சுத்தவளுடைய பண்பு தன்னகத்தை அடக்கமாக கொண்ட அறிவும் ஆற்றலும். அந்த அறிவும் ஆற்றலுக்கும் உள்ளாக இன்னொரு தன்மை இருக்கு. ஒவ்வொரு ஆற்றலுக்குள்ளும் என்ன தன்மை இருக்குன்னு சொன்னா, இனிமை என்கிற தன்மை அல்லது ஆனந்தம். அந்த இயற்கை வெளிப்படுத்துவது எல்லாமே, நீ எந்த தோற்றத்தை வேணாலும் பாருங்க, இயற்கையில் எல்லா தோற்றங்களும் அழகான தோற்றங்கள். ஒவ்வொரு தோற்றத்திலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மைகள் அனைத்தும் இனிய தன்மைகள். சூரியனை பாருங்க, இயற்கையில் அதிகாலை சூரியன் உதயமாகிற காட்சி, அந்த தோற்றம் எவ்வளவு அழகா ரசிக்கும்படி இருக்கு. அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பமும் வெளிச்சமும் நமக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கு. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக எந்த இயற்கை தோற்றத்தை பார்த்தாலும் பார்ப்பதற்கு அழகாகவும் அதிலிருந்து வரக்கூடிய தன்மைகள் அனைத்தும் இனிதாகவும் இருக்கு. எந்த பூ எடுத்து வேணாலும் பாருங்க, பூக்கள், அனைத்து பூக்களும், மழை, இடி, மின்னல், மலை, அடர்ந்த காடுகள், நீர்வீழ்ச்சி, தோகை விரித்தாடும் மயில், படம் எடுத்து நிற்கும் நல்ல பாம்பு கூட, சீறி பாய்ந்து வரக்கூடிய சிங்கம், எந்த ஒரு தோற்றத்தை எடுத்தாலும் சரி, மனிதன், மனித தோற்றம், மனிதனுடைய உடல் அமைப்பு. இன்னைக்கு நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நீண்ட நேரம் நிக்கிறோம் சொன்னா ஏன் நிக்கிறோம்? நம்முடைய தோற்றம் நம்ம கண்ணுக்கு அழகாத்தானே இருக்கு. அப்ப அனைத்து தோற்றங்களும் மிக மிக அழகான தோற்றம். அதை சரியாக ரசிக்க ஆரம்பித்தால் அனைத்தும் மிக இனிமையானது. இதற்கு என்ன காரணம்? அந்த மூலப்பொருளில் அடக்கமாக இருந்த அறிவாற்றலின் அகத்தன்மை ஆனந்த சொரூபம். அது வெளிப்படுத்தக்கூடிய அனைத்துமே ஆனந்தமாகத்தான் இருக்கும். இதை உணர்கின்ற போதுதான் இது போன்ற கவிதை எழும். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. இந்த உணர்வு பெற்றவர்களுக்கு எல்லாம் இனிமையாக இருக்கிறது என்ற இடத்தை அடைய முடியும். எத்தனை கோடி இன்பம் அமைத்தாய் எங்கள் இறைவா, பாரதி. அப்ப ஞான நிலை அடைகின்ற போது, உணர்வை பெறுகிற போது, அனைத்து தோற்றங்களில் இருக்கிற அழகும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய இனிய தன்மைகளும் மனதிற்கு இதமாகவே இருக்கும். இதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த முதல் பண்பை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். என்ன பண்பு? சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இப்போ அந்த சுத்தவெளி எனும் தெய்வம் நமது உடலை இப்போ சூழ்ந்து அழுத்திட்டு தான் இருக்குது. அது சூழ்ந்து அழுத்துவதை உணர ஆரம்பித்தால், அந்த உண்மையை உணர ஆரம்பித்தால், அதனுடைய அழுத்தமானது உடலை ஊடுருவிக்கொண்டு நுழைந்து கொண்டு அலையலையாக பரவிக்கொண்டு இறுதியாக அது கருமையம் வரைக்கும் சென்று அடையும். எது? சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டணும், ஒரு அலை வருதுன்னு சொன்னா அந்த அலையில என்ன இருக்கும்? அது எந்த பொருளிலிருந்து அந்த அலை வருதோ அந்த பொருளுடைய தன்மையை ஏந்திக்கிட்டு வரும். அந்த அலை இன்னொரு பொருள்ல மோதுகிற போது, நுழைகிற போது அதனுடைய தன்மையை அங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண உண்மை. இப்போ அங்கிருந்து ஒரு ரோசாப்பூ வச்சிருக்கிறோம், அதுல இருந்து ஒரு அலை வருதுன்னு சொன்னா அந்த அலையினுடைய உள்ளார்ந்த தன்மை இந்த ரோஸ் என்கிற வாசனை.
அது என் மூக்கில் வந்து மோதுதுன்னு சொன்னா நான் வாசனையை நுகர்றேன். என்னுடைய உடம்புல மோதுது, என் சட்டையில மோதுது, அந்த ரோஸ் வாசனை சட்டையில பதிவாய்க்கும். மோதும், தன்னுடைய தன்மையை பதிவாக கொடுக்கும். அதுபோல இறைவனினுடைய சூழ்ந்தழுத்து மாற்றல் உடலுக்குள்ளாக நுழைந்து கருமைய வரைக்கும் போகுதுன்னு சொன்னா இந்த உடல் அது என்ன தன்மையை கொடுக்கும்? அதனுடைய உள்ளார்ந்த தன்மையான அழகையும் இனிமையையும் உள்ள கொடுத்துரும். அது எங்க கொண்டு பதிவாக கொடுக்கும்? இந்த உடல்ல சரியா பதிகிற இடம், ஒரே இடம் கருமையம். ஏற்கனவே இந்த கருமையத்தில் நிறைய பதிவு இருக்கு. மாசுகள், வினை பதிவுன்னு சொல்றோம். காலங்காலமா செயலாற்றி வந்த அனுபவித்த அனைத்து பதிவுகளும் மூளையினுடைய சிற்றர்களிலும் இருக்குது, கருமையத்திலும் இருக்கு. கருமையம் என்பது ஒரு சூனிய நிலை, ஒரு வேக்கும். அந்த இடத்துல கோடான கோடி வினை பதிவுகள் இருக்கு. அதுல பெரும்பாலான பதிவுகள் பாவ பழிச்செயல் பதிவுகள், மாசுகள். இப்போ இந்த சூழ்ந்தழுத்த ஆற்றலும் உள்ள போகுது. இதை நாம என்ன செய்யறோம்? நீ இயற்கைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தால், நல்லா கவனிக்கணும். ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன? சும்மா இருக்கு, அதாவது இயற்கைக்கு முரணாக எதையும் செய்யாம தன்னையே சமர்ப்பணமாக இறைவனுக்கு சமர்ப்பித்தல் என்று சொல்லுவாங்க. சரணாகதி, பக்தி மார்க்கத்தில் சரணாகதி. அதே நிலையில சும்மா உட்காந்துட்டு நீங்க செய்து பாருங்க. வீட்டில் போய் பேசாம இருக்கணும், அதாவது எண்ணங்கள் இல்லாம இருக்கணும், வெறும் மனதோடு இருக்கணும், உடலையே கவனிச்சுட்டு இருக்கணும். இப்போ நான் கொஞ்ச நாளாக அது போன்ற ஒரு சில தவங்களை தான் கொடுக்குறோம். என்ன தவம்? சும்மா இருக்கிறோம், உடலையே கவனிக்கிறோம். அப்படி உடலையே கவனிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம மனசு உடல்ல பரவுது. பரவும் போது இயல்பாக இருக்கிற சூழ்ந்தழுத்து மாற்றல், அந்த அழுத்தங்கிறது ஒரு உணர்வு கேட்ட ஆரம்பிக்கும். ஏதோ ஒன்று உடலை சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கு போன்ற ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வையே கவனிச்சுட்டு இருக்கும். அப்ப மெதுவா உடலுக்கு உள்ளாக மனதை நுழைய விடணும். அக உடல்ல மனசு நுழைய விடணும் அந்த அழுத்தம் வந்த பிறகு. ஏன்னா மனம் எங்கே போகுதோ அதோட இணைந்து இந்த அலையும் போகும். நீங்க உடலுக்குள்ளாக மனசை விட்டீங்கன்னா அது உடலுக்குள்ளாக நுழைந்து போறத நீங்க ஃபீல் பண்ணலாம். அதையே கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ என்ன, உங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லை, கன்வர்ஷன் இல்லை. இந்த நான் எண்ணங்களாக எழுச்சி பெற்று காட்சிக்கும் நிகழ்ச்சிக்கும் ஏற்றவாறு தன்னிலையில மாறாம முதல் முறையாக இந்த நான் நானாக இருக்கு. அப்படி நான் நானாக இருக்கிற போது இயல்பாக நடந்து கொண்டிருக்கிற சூழ்ந்தழுத்து மாற்றலும் அதனுடைய நுழைதலும் பரவுதலும் கருமையத்தில் சென்று அடைவது வரைக்கும் நீங்க கவனிக்க முடியும். அப்படி கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த சூழ்ந்தழுத்து மாற்றல் இருக்கக்கூடிய தன்மை ஆனந்தம் மட்டும். அந்த ஆனந்தம் என்கிற தன்மை கருமையத்தில் விழுந்துகிட்டே இருக்கும். அது விழுந்து 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 என்ன ஆகும்? கருமையத்தில் இருக்கிற பாவ பழிச்செயல் பதிவுகள் தாரா அழிஞ்சு போகும், செயலிழந்து போகும். அது எந்த அளவுக்கு செயலை இழக்குதோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும். இன்றைக்கு என்னென்ன சூழ்நிலையின் காரணமாக நாம துயரப்படுகிறோமோ அதுல எல்லாம் மாற்றம், அந்த சூழ்நிலையில் மாற்ற நிகழும். துயரம் இனிமையாக மாறும். காரணம், நம்ம எதை உள்ள வாங்குறோம்? இனிமையோட கூடிய அழுத்தம். அப்ப எது மீண்டும் பதியுதோ அது பிரதிபலிக்கணும். இது அலை இயக்க தத்துவப்படி மோதுதலும் பதிவை கொடுத்தலும் பிரதிபலித்தலும். அப்ப மீண்டும் பிரதிபலிக்கணும். என்னவாக பிரதிபலிக்க முடியும்? ஆனந்தமாக தான் பிரதிபலிக்க முடியும். அப்ப அது மீண்டும் ஆனந்தமா பிரதிபலிக்கணும்னு சொன்னா நம்முடைய இல்லற வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, நம்ம சார்ந்து இருக்கிற வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் இயற்கையில நிகழணுமோ அதெல்லாம் தானா நிகழும். குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள், நேற்றிலிருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம், உடல் நோயையும் பொருளாதார சிக்கலையும் சீக்கிரமா அவிழ்த்தரலாம், உடல் நோயை சீக்கிரமா போக்கிக்கிடலாம்.
பொருளாதார தாழ்வை போக்கிக்கிடலாம். இந்த நட்பு நலம் மட்டுமே சிரமமா இருக்கு. மனித உறவுகள் தான் அடிக்கடி பலவீனங்கள் ஏற்படுது, மன சங்கடப்படுது. உறவுகள் மேம்பட, ஒரு இனிய வாழ்வு அமைய, அந்த இயற்கையினுடைய அடிப்படை பண்பை நாம ஈர்த்து கொண்டே இருக்கணும். நம்முடைய இனிய வாழ்விற்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன கனிவான விஷயங்கள் நம்மிடமிருந்து வெளிப்பட வேணுமோ அத்தனையும் இயற்கையினுடைய வளங்களை நாம் ஈர்க்கிற போது கிடைக்கும். இன்னைக்கு காலையில நினைக்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னேன், அதை தொடர்ந்து சொல்லாம விடுபட்டு போச்சு. மரத்தை பற்றி பேசுகிற போது, இந்த மரம் சும்மா இருக்கு, அதுக்கு மூளை இல்லாத காரணத்தினால எண்ணங்கள் இல்லை, அது சும்மா இருக்கிற காரணத்தினால இயற்கை வளங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்விற்கு அது பயன்படுத்துதுன்னு சொல்ல வந்தேன். இன்னும் குறிப்பா ஒரு மரத்தினுடைய விதையை நாம பூமியில போடுறோம், நிலத்துல போடுறோம், அது ஒரு பெரிய மரமா வெளிப்படுது. அப்போ நம்ம என்ன சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம், இவ்வளவு பெரிய மரம் இந்த விதைக்குள்ள இருந்திருக்கு. என்னவாக? நுண்ணிய அலை வடிவத்தில். நுண்ணிய என்று சொன்னா மிக சிறிய சிறிய சிறிய, அதை விட சின்னதா போக முடியாது, அந்த அளவுக்கு சிறிய அளவில் அந்த மரம் இருக்கு. அந்த மரத்தினுடைய அதே தோற்றம், அது என்னென்ன கனிகளை கொடுக்கணுமோ அனைத்து தன்மைகள், தோற்றமும் தன்மையும் விதைக்கு உள்ளாக நுண்ணிய நிலையில் அடக்கமாக இருந்து. இப்போ பூமிக்குள்ள போட்டோம், என்ன ஆயிடுச்சு? என்ன பூமிக்குள்ள விழுந்தது? என்ன ஆகுது? அந்த நிலம் அதை அழுத்துது. தண்ணீர் விடுகிறோம், தண்ணீர் அதை சூழ்ந்து அழுத்துது. சூரியனுடைய வெப்பம் அது மேல விழுது, சூழ்ந்து அழுத்துது. காற்று மோதுது, சூழ்ந்து அழுத்துது. அதாவது பஞ்சபூதங்களும் ஆகாசமும் சூழ்ந்து அழுத்துது, பஞ்சபூதங்களும் அந்த விதையை சூழ்ந்து அழுத்துது. பஞ்சபூதங்கள் மட்டுமல்ல, அந்த பஞ்சபூதங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பரவெளி, சுத்தவெளியும், சுத்தவெளி இல்லாத இடமே இல்லை. அந்த சுத்தவெளியினுடைய தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்து மாற்றல் பஞ்சபூதங்களையும் விதைக்குள்ள அனுப்புது. ஒரு சிறு விதை கடுகளவு இருக்கு, அந்த கடுகளவு இருக்கக்கூடிய விதைக்குள்ளாக ஒரு பெரிய ஆலமரத்தினுடைய எல்லாமே அடக்கமா இருக்கு. இப்ப நிலத்துக்குள்ள போட்டோம், அந்த சூழ்ந்தழுத்து மாற்றல் என்ன பண்ணுது? பஞ்சபூதங்களையும் உள்ள அனுப்புது. நிலத்தின் தன்மை, நீரின் தன்மை, வெப்பத்தின் தன்மை, காற்றின் தன்மை, சக்தியின் தன்மை எல்லாத்தையும் உள்ள அனுப்புனா என்னாகும்? அந்த அழுத்தத்தின் காரணமாக நுணுகி இருக்கிற ஒன்று அப்படியே விரியுது. என்லார்ஜ்மெண்ட் சொல்றோம். நம்ம போட்டோ எடுக்கிறோம், சின்ன போட்டோ, அதை என்லார்ஜ் பண்றோம், விரிய வைக்கிறோம். அப்போ அது விரிவதற்கு என்ன சாத்தியக்கூறு? சூழ்ந்தழுத்து மாற்றல். அந்த முதல் பண்பு அன்றைக்கு சுத்தவெளியிலிருந்து விண் தோன்றுவதற்கும் சூழ்ந்தழுத்து மாற்றல், இன்று விதைக்குள்ளாக மிக மிக சிறிதாக இருக்கக்கூடிய மரத்தினுடைய தன்மையை விரிவுபடுத்துவதற்கும் சூழ்ந்தழுத்து ஆற்றல். அப்ப சூழ்ந்தழுத்து மாற்றல் பஞ்சபூதங்களை உள்ளே அனுப்பி அதை விரிவுபட செய்து ஒரு பெரிய மரமா வெளிப்படுத்துது. மட்டுமா, அதுல நிறைய கனிகள் பயனுடையதாகவும் இருக்கு. வெளிப்படுத்துவதும் பயனுடையதாகவும் மாற்றி அமைப்பதற்கு அடிப்படை காரணம் சூழ்ந்தழுத்து மாற்றல். மரம், செடி, கொடி எல்லா ஜீவ இனங்களும் மிக மிக பயனுடையதாக இருக்கு. இப்ப மனிதன், ஒவ்வொரு மனிதனுடைய தோற்றமும் அவனிடந்து வரக்கூடிய செயல்பாடுகளும் சமுதாயத்துக்கு பயனுடையதாக இருக்கணும். தனக்கும் சமுதாயத்துக்கும் பயனுடையதாக இருக்கணும் என்பது இயற்கையின் நீதி. ஆனால் பயனுடையதாக இப்ப இல்லைங்கிறதுக்கு சில காரணம் இருந்த போதிலும் இப்ப அதை பயனுடையதாக மாற்றுவதற்கு நான் எனக்கும் பயனுடையதாக இருக்கணும், என்னுடைய குடும்பம், என்னுடைய சமூகம் பயனுடையதாக இருக்கணும். அப்பதான் அந்த தோற்றத்தினுடைய மகிமை. அது எப்ப இருக்க முடியும்? மரம் போல. ஒரு மரம் எப்படி சும்மா இருந்து தன்னுடைய வளர்ச்சிக்கும் கனியை கொடுப்பதற்கும் இயற்கையில் இருக்கிற எல்லா ஆற்றலையும் உள்ள வாங்கி
ஒரு ரசாயன மாற்றத்தின் மூலமாக திருப்பி கொடுக்குதோ, அதே போல நாம் மரம் போல அசையாமல், மரம் போல நினையாமல், மரம் போல சும்மா இருந்து அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலை உணர்ந்து கொண்டே இருந்தோமே ஆனால், அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினுடைய உள்ளார்ந்த தன்மையான ஆனந்த தன்மையை உள்வாங்கிக் கொண்டே இருந்தோமே ஆனால், நம்மிடமிருந்து வெளிப்படுவதும் ஆனந்தமாகவே இருக்கும். இந்த ஒரு சூட்சமம் அருட்தந்தருடைய அந்த இயற்கையினுடைய அடிப்படை தன்மையை பற்றி விளக்கிய போது இந்த உண்மை நமக்கு எதற்கு பயன்படும் ஒரு சிந்தனை எனக்கு எழுந்தது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு இயற்கை ரகசியமும் வெளிப்பட வெளிப்பட அந்த மனித வாழ்விற்கு அது ஆதாரமா இருந்தது. உதாரணமா விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்ன? இயற்கையில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துது. எப்படி வாழ்விற்கு ஆதாரமாக மனித வாழ்வு ஒரு உயர்ந்த தரமுடைய ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃபாக மாறுவதற்கு அந்த விஞ்ஞானம் கண்டுபிடித்த ரகசியங்கள். நெருப்பு கூட ஒரு காலத்தில் ரகசியமாக தான் இருந்தது. மனிதன் நெருப்பை கண்டுபிடிச்சான். மின்சாரம் ரகசியமா இருந்து கண்டுபிடிச்சான். இன்னைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள்ல எத்தனையோ ரகசியங்கள் இருந்தன, கண்டுபிடிச்சான். ஆக ஒவ்வொரு ரகசியமும் வெளிப்படுகிற போது அது மனித வாழ்விற்கு ஆதாரமாகவும் ஒரு உயர்தர வாழ்வை கொடுப்பதையும் நாம பார்க்கிறோம். ஆனா எல்லா ரகசியங்களுக்கும் தலையான ரகசியம் அதான் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். நான் ஒரு புஸ்தகம் ஒன்று படித்தேன். அதை எழுதினவங்க ஓஷோ, ரஜினிஷ். அந்த புக்கினுடைய பேர் த சீக்ரெட் ஆஃப் ஆல் த சீக்ரெட்ஸ். த சீக்ரெட் ஆஃப் ஆல் த சீக்ரெட்ஸ் என்ன அர்த்தம்? இயற்கையில நிறைய ரகசியங்கள் இருக்கு, அது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கு. ஆனா அந்த அனைத்து ரகசியங்களுக்கும் தலையான ரகசியம் ஒண்ணு இருக்கு. அது எதுன்னா, நம்ம பேர் சுத்தவெளின்னு கொடுத்துட்டோம். ஆனா வெறும் சுத்தவெளின்னு கொடுத்ததுனால பயன் இல்லை. அந்த சுத்தவெளியினுடைய உள்ளார்ந்த தன்மை, இன்ஹரண்ட் குவாலிட்டி என்ன, எப்படி அந்த குவாலிட்டியிலிருந்து இது உலகம் தோன்றிட்டு, இந்த இடத்துலதான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அந்த தலையான ரகசியத்தை, அதனுடைய பண்பு ஒரே ஒரு பண்பு, தன் இருக்க சூழ்ந்தத்துவ ஆற்றல் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டார். இப்போ நம்முடைய ஆராய்ச்சி எப்படி ஒரு இயற்கை ரகசியம் வாழ்விற்கு ஆதாரமா இருக்குதோ, அப்படியான அந்த தலையான ரகசியம் வெறும் ஆதாரமாக மட்டுமல்ல, முழுக்க முழுக்க வாழ்வாக இருக்கணும். வாழ்வின் முடிவு அதுவாகத்தான் இருக்கணும். எதுக்காக நம்ம பிறந்திருக்கோமோ வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த முடிவு சாத்தியப்படணும் என்று சொன்னா, இந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது, நம்முடைய வாழ்வு மேம்பாட்டிற்காக, உடல் நலத்திற்காக, அறிவு தெளிவுக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக, சமூக நல் மாற்றத்திற்காக இதை எவ்வாறு பயன்படுத்த முடியும் அப்படிங்கும்போது பெரிய சிரமம் இல்லை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு கட்டளை, எப்போ கட்டளை இடணும்? சும்மா இருக்கிற போது. நான் எதுவாகவும் எழுச்சி பெறாமல் நான் நானாக அமர்ந்து தன்னில் தான் அமர்ந்து கட்டளை இடணும். என்ன கட்டளை இட்டால் எனக்கு சுகம் கிட்டுமோ, என்ன கட்டளை இட்டால் என் குடும்பம் மேம்பாடு அடையுமோ, என்ன கட்டளையின் மூலமாக சமூகத்தில் நல் மாற்றம் நிகழுமோ அந்த கட்டளை இட முடியும், அந்த கட்டளை நிறைவேறும். நீங்க இதை சோதிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக இல்லாம, உங்களுடைய வாழ்க்கை நலமாக அமைவதற்கு, உங்களுடைய இல்லற வாழ்க்கை மேம்பாடு அடைவதற்கு நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒரே ஒரு முயற்சி தான். அமைதியாக இருக்கிறது, சும்மா இருக்கிறது, அடக்கமா இருக்கிறது. ஒரே ஒரு சங்கல்பம், என் குடும்பம் அமைதி அடையட்டும். அந்த சங்கல்பத்தை வச்சுட்டு பேசாம இருங்க. சூழ்ந்தெழுத்து ஆற்றலை உணருங்க. அதை உணர உணர அக உடலுக்குள்ள நுழைஞ்சு போங்க. அந்த சூழ்ந்தெழுத்து ஆற்றல் உடலுக்குள்ளாக நுழைந்து கருமையம் வரைக்கும் போவதை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு சங்கல்பம், என் குடும்பம் அமைதியும் மகிழ்ச்சியும் அடையட்டும். இது பிரார்த்தனை அல்ல,
இது இறைவனிடம் வேண்டுவதும் அல்ல. இயற்கையில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஒன்றை கவனிப்பது மட்டுமே. ரோஜா செடி இருக்குது, நம்ம அதை ஸ்மெல் பண்ணணும். ஏன்னா அது வாசனையை கொடுத்துட்டு தான் இருக்குது. அதை ஸ்மெல் பண்ணி மகிழ்ந்து கொள்வது நாம சின்ன முயற்சி, பெரிய முயற்சி கூட இல்லை, லேசா ஸ்மெல் வருது. நல்ல உணவு இருக்கு, சாப்பிட்டுதான் செய்யறோம், ரசிச்சு சாப்பிடுவோம். என்ன சொல்ல வரேன், நம்ம சுற்றிலும் இன்பம் தான் இருக்கு. இன்பத்தை நுகர்கிற ஒரு பொறுமை, அந்த இன்பத்தை முழு இன்பமாக அனுபவிக்கிற ஒரு சிறு முயற்சி, பொறுமையா, இது மட்டும் இருந்தா போதும். இந்த ஒரு சிறு விஷயத்தை வைத்துக்கொண்டு சூழ்ந்தளத்து மாற்றலை உள்வாங்கவும் அதை உணர்ந்து கொண்டும் ஒரே ஒரு சங்கல்பத்தோடு என் குடும்பம் அமைதியா மகிழ்ச்சியா, அந்த ஒரு சங்கல்பத்தோட இதை சரியா நீங்க செய்து அதை உணர முடியுமானா நிச்சயமா நான் சொல்லுவேன், குறைந்த காலகட்டத்தில் உங்களுடைய இல்லத்தில் அனைத்து மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைக்கும் நீடிக்கும். சரிதானான்னு பாருங்க. திரும்பியும் சொல்லுவேன், இயற்கை ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படுகின்ற போது அது மனித வாழ்விற்கு ஆதாரமா இருக்கு. உதாரணம், நெருப்பு ரகசியமா இருந்தது ஒரு காலத்துல. கற்காலத்துல மனிதன் நெருப்பை காணாத காலம் உண்டு. பிறகு ரகசியமா இருந்த நெருப்பை கண்டான். கண்டுபிடிச்சான் அல்ல, கண்டான். கண்டுபிடித்தல் வேற, காணுவது வேற. உள்ள ரகசியத்தை காண்றான். மின்சாரத்தை மனிதன் கண்டான், தொலைத்தொடர்பு சாதனத்தை கண்டான். இன்னைக்கு நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே ஏற்கனவே இயற்கையில் இருக்கிறது தான். ரகசியமா இருந்து அடக்கமா அது வெளிப்படுத்தினான் விஞ்ஞான அறிவு. அந்த விஞ்ஞானத்தினுடைய உச்சம் மகரிஷியினுடைய தத்துவம், சூழ்ந்தளத்து மாற்றல். கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும், இந்த பிரம்ம ஞானம்னு சொன்னார் பாருங்க. எது பிரம்ம ஞானம்? இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தளத்து மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம். அப்படியே படிப்படியா சொல்லி அதே சூழ்ந்தளத்து மாற்றல் மனிதனுடைய உடலில் மனமாக எழுச்சி பெறுகிறது. இந்த உண்மையை நீ உணர்ந்து கொண்டால் பிரம்ம ஞானின்னு சொல்றாரு. என்ன உண்மையை உணரணும்? மனமாக எழுச்சி பெற்றிருப்பது, மனதனுடைய அடிப்படை உணர்வு, உணர்வாக வெளிப்பட்டு கொண்டிருப்பது இறைவெளியின் தன்னிருக்க சூழ்ந்தளத்து மாற்றல். அப்படியானால் அது நான் எவ்வாறு கையாள்வது, எப்படி பயன்பெறுவது? அதான் அவங்க சொன்ன, அது நம்ம கையில தான் இருக்கு. முதல்ல இதை புரிஞ்சுக்கிடணும், அதை கையாள கத்துக்கிடணும், பயன்படுத்தணும். அப்ப இதுக்கு கொஞ்சம் நீங்க முயற்சி எடுக்கணும். ஏதோ தியானங்கிறது புருவ மத்தியில, ஆக்கணா சக்கரத்துல அல்லது துரியத்துல உணர்வு கிடைக்குது. 10 நிமிஷம் இருந்துட்டு உணர்ந்துட்டு பல எண்ணங்களை எண்ணிட்டு அப்புறம் எச்சு போயிடணும். ஒரு ஃபார்மாலிட்டி. நம்முடைய மெடிடேஷன் எப்படி இருக்கு? ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்கு. அப்படி இல்லை. ஒரு குரு நமக்கு ஒரு வழி சொல்றாங்கன்னா நாம நம்முடைய சொந்த பங்குல சுயமாக மேலும் மேலும் சிந்திக்கணும். இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், அது எப்படி கையாளணும்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அந்த ரகசியம் நமக்கு நிறைய கை கொடுக்கும். இதுதான் நான் நேற்று உங்கள்கிட்ட, நாளைக்கு நான் சொல்றேன் ஒரு ரகசியம் இருக்கு, அதை எளிதாக கையாண்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னது இந்த அடிப்படை உண்மையை தான். ஏதோ ஒரு இடத்துல சொன்ன ஞாபகம் இங்கதான் நினைக்கிறேன். அதாவது எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்கிறது. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு மலச்சிக்கல் வந்துருச்சு. டாய்லெட்ல உட்கார்ந்துருக்கேன், மலச்சிக்கல் ஹார்ட் ஆயிடுச்சு, போகலை. எனக்கு பைபாஸ் பண்ணதுனால டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மோஷன் வந்து கெட்டியாக கூடாது, இலகி போகணும், நீங்க ரொம்ப அதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து போக வைக்கக்கூடாது, ஏன்னா அந்த போனெல்லாம் ஒட்டப்பட்டிருக்கு. எனக்கு அப்போ இப்படி ஆகிப்போச்சேன்னு மனசுல ஒரு சின்ன ஒரு இது. உடனே உள்மன சொல்லு, நீ வந்து சூழ்ந்தளத்து மாற்றலை பயன்படுத்து. எதுக்கு? டாய்லெட் போகணும். ஒன்றாயிரம்னு சொல்ல, அதை அந்த உண்மையை வச்சுட்டு அமைதியாக இருந்துட்டு அடி வயிற்றுல என் மனசை உள்ளுக்கு விட்டேன். விட்டுட்டு இறைவெளியின் சூழ்ந்தளத்து மாற்றல் அப்படின்னு ஒரு கட்டளை. கண்ணை மூடி திரும்ப சல்லுன்னு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு.
அது வரைக்கும் மருந்து சாப்பிட்டு கூட 100க்கு 100 போகாத மோஷன் அன்னைக்கு ஒரேடியா வெளியில ஏறிச்சு. இது டெஸ்ட் பண்ணணும் பண்ணதில்லை. அந்த இடத்துல ஒரு சிரமம், ஒரு சிக்கல், மல சிக்கல். அந்த சிக்கல் அவிழ்ப்பதற்கு தண்ணீருக்கு சூழ்ந்த ஆற்றலை புரிந்து கொண்டு ஒரு கட்டளை இடுகிற போது நடக்கு. நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறையனா சொன்ன போல தினசரி ஒவ்வொரு க்ஷணமும் நான் சந்திக்கிற நிகழ்ச்சிகள் அனைத்துமே என்ன அரவணைச்சு கூட்டிட்டு போறது மாதிரியே இருக்கு. எனக்கு எந்த துன்பமும் வராம என்ன அப்படியே கூட்டிட்டு போறது போல. ஜீசஸ் மிக அழகா சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அது நம்ம இலக்கியத்தில் எப்படி சொல்லுவாங்க, இறைவன் நம்மை வழி நடத்துகிறான். அதனுடைய பொருள் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றால் என்ன பொருள்? இறைவன் நம்மை வழி நடத்துகிறான். நாம என்ன செய்யணும்? அவனுக்கு பின்னாடி போகணும். அங்கே இங்கேயும் பார்க்காம, முரண்பட்டு போகாம, ஜஸ்ட் ஃபாலோ இட். எப்படி? இப்ப அதான் நமக்கு விவரிக்கிறோம். இறைவன் என்னை வழி நடத்துகிறார். எப்போது? நான் இறைவனுக்கு, இயற்கைக்கு என்னை ஒப்பு கொடுத்து என் கடமையை மட்டும் செய்துட்டு சும்மா இருக்க கத்துக்க அந்த உணர்வு கிடைக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல் உணர்வு கிடைக்க அந்த சூழ்ந்தெழுத்து மாற்றல் என்னை வழி நடத்துது. நம்முடைய அருள் காப்பு என்ன? அருள் தந்து அன்னைக்கே சொல்லி வச்சாங்க. அருள் காப்பு, ஒரு காப்பு போடுறோமே, சூழ்ந்தெழுத்து மாற்றல், அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. எப்ப இந்த சங்கல்பம் முழுமையா வெற்றி பெறும் என்று சொன்னா, இந்த உடலை சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிற இறைவெளியின் ஆற்றலை உணர உணர ஒரு ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கிடணும், இது மந்திரம் அல்ல, ஒரு ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். என்ன ஃபீல்டு? சக்தி களம். இறை சக்தி நம்ம சூழ்ந்து ஒரு அரணை அமைச்சுக்கும், ஒரு கோட்டை போல. அதை கடந்து எந்த தீய சக்தியும் உள்ள நுழையாது, ரிப்பல் ஆயிடும். பாருங்க, யோகாவில் எவ்வளவு சூத்திரங்கள் இருக்கு. சொல்ல போனா இதுதான் சித்தி. தவத்தினால சித்தி பெற்றார் என்று சொல்றாங்கல்ல. சித்தினா மாயாஜாலம் காட்டுவதல்ல, சித்தினா எக்ஸ்பீரியன்ஸ், காட் எக்ஸ்பீரியன்ஸ். இறை உணர்வும் அது நம்மை வழி நடத்துகிறது என்கிற உண்மை உணர்வும் நமக்கு கிடைச்சு போகும். அவங்களதான் சித்தியாளன் என்று சொல்றோம். சித்தி பெற்றவன், அருளாளன். அப்ப இவ்வளவு ஒரு உண்மையை எளிய முறையில ஒரு விஞ்ஞான ரீதியாக மகிழ்ச்சி நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப நாம என்ன செய்யணும்? கண்டதை நினைச்சு துன்பப்படாம இதை எப்படி கையாண்டு பயன்பெறுவது எங்க அந்த ஒரு விஷயத்தை நல்லா கையாண்டுட்டோம்னு சொன்னா நிச்சயமா இனி நம்முடைய வாழ்க்கையில இனிமையான விஷயங்கள் தான் நடக்கும். நம்ம குழந்தையுடைய வாழ்க்கையிலையும் அது காப்பாக அமையும். இதுதான் பிரம்ம ஞானத்தினுடைய சுருக்கம். இது சரிதானான்னு பாருங்க. இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுடுங்க. ஒரு விதை மரமாக வெளிப்படுவதற்கு எது காரணம்? சூழ்ந்தெழுத்து மாற்றல். அந்த சூழ்ந்தெழுத்து மாற்றல் என்ன செய்யுது? அந்த விதையை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களுடைய தன்மையையும் உள்ள அனுப்புது. உள்ள அனுப்பி அந்த விதையில மைக்ரோ மிக மிக சிறிதாக இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய அந்த பதிவை என்ன பண்ணுது? விரிச்சு காட்டுது, என்லார்ஜ் பண்ணுது. ஒரே ஒரு பண்பு தான். அதே பண்பை நீதியை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு, இப்ப நான் சொன்ன மாதிரி தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி சும்மா கண்ணை மூடுங்க. தியானம் பண்ண வேண்டாம், சும்மா கண்ணை மூடுங்க, சும்மா இருங்க, உடலையே கவனிங்க. மீதி எல்லாம் தானா நடக்கும். நீங்க கேட்கலாம், நம்முடைய முயற்சியெல்லாம் வேண்டாமா? இந்த ஒரு முயற்சி நீங்க முதல் பண்ணுங்க, மீதி எல்லாம் தானா நடக்கும்.
மகரிஷி அந்த தானா நடக்குங்கிற நீதி என்ன சொல்றாருங்க? ஒரு நீதி சொல்றாருல, இயல்பு ஊக்கம். இறைவெளியில இயல்பான ஒரு ஊக்கம் இருக்கு, இனிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஊக்கம். ஆனா நாம அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். நாம ஒப்பு கொடுக்காம எல்லாம் என் கையில தான் இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம் பாருங்க. எல்லாமே இயற்கைக்கு முரணாக மனிதன் எடுத்திருக்கிற தன்னுடைய இனிய வாழ்விற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இயற்கைக்கு முரண்பாடா இருக்கு. தேவைக்கு அதிகமா சம்பாதிக்கிறது, அதிகாரம் பெறுவது, அதிகாரம் காட்டுவது, இதெல்லாம் இயற்கைக்கு முரணானது. எப்ப நம்ம இயற்கைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இயல்பா வாழ்ந்து, வார்த்தை என்ன, இயல்பா வாழ்ந்து கடமையை கடமை உணர்வோடு செய்துட்டு சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கும்போது உடலையே கவனிக்கிறது. ஏன்னா அந்த உடல் மனிதன் உருவாக்கியதல்ல, இயற்கை பல கோடி ஆண்டுகால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு இந்த உடலை கட்டியிருக்கு. நீங்க கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, இந்த பூமி தோன்றி 500 கோடி வருஷம் ஆச்சுதான். கொஞ்சம் பிழை இருக்கும் ஓரளவுக்கு, 500 கோடி வருஷம் ஆயிருக்கு பூமி தோன்றி. இதுல மனிதன் தோன்றி 95 லட்சங்கள் வருஷம் தான் ஆச்சு. 1 கோடி ஆகுன்னு வச்சு, கிட்டத்தட்ட 1 கோடி. அப்படியானா மீதி 499 கோடி ஆண்டுகள் பூமி என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனிதன் உருவாவதற்கு பூமியில என்னென்ன பௌதீக ரசாயன மாற்றங்கள் ஏற்படணுமோ அதை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. எத்தனை வருஷம் கொண்டு? 499 ஆண்டு காலம் பூமி ஒரு அவகாசம் எடுத்துக்கிட்டு மனித உருவம் தோன்றுவதற்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களிலும் என்னென்ன பௌதிக ரசாயன மாற்றம் நிகழணுமோ அத்தனை நிகழ்ந்த பிறகுதான் மனித உருவம் வழிபாடு. இந்த உடலின் சிறப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்க. இங்க நம்ம பார்க்கிற மரம் செடி கொடிலாம் ஏதோ மந்திரத்துல வந்தது இல்லை. ஒரு மாமரம் வந்திருக்குன்னு சொன்னா, அது ஒரு மாம்பழம் இருக்குன்னு சொன்னா, அந்த மாம்பழங்கிற தோற்றமும் அந்த தன்மையும் அந்த மரத்துக்கு வருவதற்கு அது எவ்வளவு பௌதீக ரசாயன மாற்றம் அடையணுமோ அது அடைந்தால்தான் மாம்பழங்கிற ஒண்ணு வர முடியும். இந்த உடல் நாம கட்டினது அல்ல, இயற்கை. பூமியில அது எடுத்துக்கொண்ட ஆண்டு 499 கோடி. ஆனால் இந்த பூமி தோன்றுவதற்கு 500 கோடி வருஷம் ஆச்சு. ஆனா பூமி தோன்றுவதற்கு முன்பு சூரியன் தோன்றி இருக்கு. அது தோன்றுவதற்கு எத்தனை கோடி வருஷம் ஆச்சு? சூரியன் எப்படி தோன்றுச்சு தெரியுமா உங்களுக்கு? பிரபஞ்சத்துல டஸ்ட் பார்ட்டிகள், தூசிகள்னு சொல்றோமா இல்லையா? சூழ்ந்தளத்து மாற்றம்னால தூசிகள் உற்பத்தி ஆகும், இறை துகள்னு சொல்றோம். அது ஒரு க்ஷணத்துக்கு கோடி 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 துகள்கள் வெளியாகும். வெளியாகி நீள் வட்டப்பாதையில சுழண்டு ஓடும். அதுக்கு நியூ பிளாஸ்ன்னு பேர். விஞ்ஞானிகளுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? நியூ பிளாஸ். பல கோடி மைல் விட்டமுடைய ஒரு பெரிய நீள்வட்டம், பூரா டஸ்ட் சுழண்டுகிட்டே இருக்கும். சூழ்ந்தழுத்து மாற்றல் இருக்கு பாருங்க, அது சூழ்ந்த அழுத்தம். அந்த டஸ்ட் என்ன நெருங்கி 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 கிட்ட வரும். அவ்வளவு பெருசா இருந்த இது சுருங்கி வரும்போது ஒரு நெருப்பு கோலமா சூரியனா மாறும். அப்படி சூரியனா மாறுவதற்கு இந்த அனைத்து துகள்களும் நெருங்கி வருவதற்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ஆண்டு காலம் ஆயிருக்கும். இன்னும் விஞ்ஞானி கண்டுபிடிக்க முடியல ஒரு சூரியன் தோன்றுவதற்கு. அப்ப சூரியனுடைய துணைக்கோள்கள், அந்த துணைக்கோள்கள் தோன்றி அதுல ஏதோ ஒரு கோள், பூமி மாதிரி ஒரு கோள் சரியான பஞ்சபூத விகிதாச்சாரம் அடைவதற்கு பல கோடி ஆண்டு காலம். சரியான விகிதாச்சாரம் அடைந்த பிறகு ஜீவனங்கள் தோன்றணும், தாவரம் தோன்றணும். படிப்படியா தாவரத்திலிருந்து யானை வரைக்கும் வரணும். அது பிறகு மனுஷன் வரணும். அந்த மனிதனுடைய மனம் இன்னைக்கு இருக்கிற மனமா மாறணும். இதெல்லாம் கணக்கு போட முடியுமா? இந்த மனித உடல் உருவாவதற்கு, இந்த மனித உடல்ல இல்ல நிறைய அதிசயங்கள் இருக்கு. இந்த உடல்ல நீங்க உங்க அழகை மட்டும்தான் கண்ணாடியில பாக்குறீங்க, அப்படிதானே? இந்த 5 விரல் எடுத்து பாருங்க எப்படி இருக்கு. இந்த 4 விரல் இங்க இருக்கு, இந்த 1 விரல் கீழே இருக்கு. இதை மட்டும் ஏன் ஆண்டவன் கீழே வச்சான்? இதை வெட்டி இங்க ஒட்ட வச்சா என்ன ஆகும்? அப்படி நினைச்சு பாருங்க. சோறு சாப்பிட முடியாது, வேற ஒன்றும் ஆகாது. நம்ம முதல்ல என்ன தேவை?
சாப்பாடு பிசையணுமா வேண்டாமா? பாருங்க, இந்த கையை வச்சு பிசையணுமானா இந்த விரல் இங்க இருந்தா பிசைய முடியுமா, இங்க இருந்தா பிசைய முடியுமா? இங்க இருந்தா தான் பிசைய முடியும். நான் அந்த நாற்காலி பிடிக்கணுமானா, கவ்வணுமானா இந்த விரல் எங்க இருக்கணும்? இங்கதான் இருக்கணும். இது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? இறைவனுக்குன்னு ஒருத்தன் இல்லை, இயற்கைக்கு. இயற்கையினுடைய முதல் பண்பு அறிவும் ஆற்றலும். அந்த அறிவும் ஆற்றலும் தன்னை வெளிப்படுத்துகிற போது எப்படி எப்படி எது எது இருந்தா அது சர்வே ஆகுமோ, உயிர் வாழுமோ, அப்படி எப்படி வைக்கிது பாருங்க. இந்த விரல் அழகா, இது ஒரு உதாரணம். இந்த விரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை, இங்க ஒரு மூட்டு இங்க ஒரு மூட்டு இப்படிலாம் வருது. இப்படிலாம் வந்தாதான் என்ன செய்ய முடியும்? இதை பயன்படுத்த முடியும். இது வெறும் விரலை மட்டும் சொல்றேன். நகம், நகத்துல பாருங்க அடிக்கடி நகம் வளர்ந்துட்டே இருக்கும், வெட்ட வெட்ட. ஏன் வளரணும்? ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிங்க. இந்த கை மூட்டி அங்க எப்படி இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு, இது வெளித்தோற்றம். உள்ளுக்கு உண்ட உணவை ஜீரணம் பண்றதுக்கு அருமையான ஒரு மிக்சி இருக்கா, அருமையான மிக்சி. இதெல்லாம் நீங்க வியந்து பார்க்கணும். உங்க உடலை மட்டுமே நீங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணி புறத்தோற்றத்தின் அமைப்பும் அகத்தோற்றத்தின் அமைப்பும், அப்புறம் 5 புலன்கள் ஞானேந்திரியங்கள் சொல்றோம். என்ன இந்திரியம்? ஞான இந்திரியம். ஞானம்னா அறிவு. இந்த இந்திரியத்தை கொண்டுதான் நம்ம அறிவு பெறுகிறோம். இந்த ஒரு உடலை நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அடேங்க அப்பா, இயற்கையிலேயே மிக அற்புதமானது மனித உடல். அழகானதும் அற்புதமானதும். இதெல்லாம் ரசிச்சீங்கன்னா அப்ப இந்த மாதிரி ஒரு உடல் உருவாவதற்கு அவசியம் என்ன? இயற்கை இவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப நுணுக்கமா ஒரு உடலை உருவாக்கி வச்சிருக்கு, ஒரு மூளையை உருவாக்கி வச்சிருக்குன்னா காரணம் இல்லாமையா? என்ன காரணம்? இப்ப நமக்கு அந்த காரணம் தெரியும். உணர்ந்தவர்கள் சொல்வது, எது உடலை உருவாக்கிட்டோ அல்லது எது உடலாக உருவாகிட்டோ அது தன்னை உணர்வதற்காக. எது இந்த உடலாக உருவாகி இருக்குதோ, ஒரு கருவியை உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அது தன்னை உணர்வதற்காக. இது உணர்ந்தவங்க சொல்றது. இப்ப இதை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னா நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம்? நம்மை நாம் உணர்வதற்கு. எது நான், எது நானாக எழுச்சி பெறுது என்கிற அந்த நான் என்கிற தத்துவம், அது உணர்வுக்கு தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீதி எல்லாத்தையும் விட்டுடலாமே. அது வாழ்ந்துதான் உணரணும், வாழாம உணர முடியாது. வாழ்விற்கு என்ன வேணும்? உணவு வேணும், உடை வேணும், வீடு வேணும், இன்றைய சூழலுக்கு ஏற்ற சில அடிப்படை வசதிகள் வேணும். அதெல்லாம் பெறுவதற்கு பணம் வேணும். அந்த அளவுக்கு தொழில் செய்தா போதும், அதுக்கு மேல தேவையில்லை. ஆகவே தேவைக்கு மேல தேவையில்லை என்ற ஞானமும் அதுல உறுதியாக நிற்கிற போது சமாதானம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்சம் உட்கார்ந்து சமாதானம் மட்டும் வருமானா? நீங்க சும்மா இருந்தா போதும். நம்ம விளிம்புல இருக்கோம், நேற்று சொன்னோம். அது தன்னை உணர்வதற்கு இவ்வளவு கோடி ஆண்டு காலம் ஊழி காலம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சரியா இருக்கு. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? பதம் என்ற நிலைக்கு அருகாமையில் இருக்கிறோம். அதனால்தான் சொல்றாரு, மனம் திரும்புங்க, நீங்க ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்க, திரும்புங்க அப்படிங்கிறாரு. ஜஸ்ட் ஹேவ் எ லுக், யூ ஆல்ரெடி அரைவ்டு. நீ அடைய வேண்டிய இடத்தை அடைந்தாச்சு, நீ தேட வேண்டாம், ஜஸ்ட் திரும்பி பார். யூ ஆல்ரெடி அரைவ்டு. கொஞ்சம் ஹேவ் எ லுக். இந்த ஹேவ் எ லுக் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டார், திரும்பி பார். ஆனா திரும்பி பார்க்கணும்னு சொன்னா இப்ப நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கோமோ, எது நம்ம பார்க்க வச்சுட்டு இருக்கோ அது ரொம்ப கவர்ச்சியா இருக்குல்ல. இப்போ ஒருத்தருக்கு வந்து கோடி கோடிக்கணக்கான பண சொத்து இருக்கு, பெரிய கோடீஸ்வரர். அவர் மேல என்ன செய்யறாரு? இன்னும் பெருக்கிறார். அவர் கூப்பிட்டு, ஐயா இருக்குது போதுமே, இன்னும் உங்களுக்கு எதுக்கு பல கோடி? எதுக்கா? பாப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாதுன்னு கேட்கறது சொல்லுங்க. ஏன்னா அவருக்கும் தெரியாது, ஆக்சுவலா சொல்ல மாட்டாங்க. நீங்க வேணா உங்க நண்பர் யாராவது நல்ல வசதி உள்ளவங்க இருந்து அவங்க மேலும் மேலும் அங்கேயும் இங்கேயும் ஓடி பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாருல, அவரை பிடிச்சி, எப்போ உனக்கு வந்து 4-5 கோடிக்கு சொத்து இருக்கு, 10 கோடிக்கு இருக்குது, மேலும் ஏன் நாயா அலைஞ்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா உனக்கு தெரியாதும்பார். அதனாலதான் கேட்கற சொல்லப்பா, அதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா, பணம் தெரியாது அவருக்கு. ஆனா என்ன செய்வாரு? தேடிட்டு இருப்பார். நேற்று ஒரு கதை சொன்ன பாரு, எதை தேடுகிறோம் எங்கே தொலைத்தோம் என்று தெரியாம தேடிட்டு இருப்பது போல மனுஷன் தேடிக்கிட்டே இருக்கான். எதை தொலைச்சவனும் தெரியாது,
எங்க தேடணும்னு தெரியாது, எதை தேடுறோம்னு தெரியாது. தேடி 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 செவ்வாய்க்கு ரவிக்கார் ஓடி 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 பாட்டு திருப்பாங்க. நாடி 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 ஒரு பாட்டு இல்லையா, கடைசியில் சோர்ந்து போய் என்ன ஆயிடுறான், செத்து போயிடுறான். இப்ப தேடுறதை நிறுத்திட்டு பார்க்கணும். அதுவும் ஜீசஸா சொல்றார், தேடாத பாருங்கிற. ரெண்டே வசனம், தேடாதே பார் பார். ஆனா நம்ம மனசு என்ன பண்ணும், இது கவர்ச்சியான உலகம், இந்த உலகம் மிக மிக கவர்ச்சியானது, குறிப்பா பணம் ரொம்ப கவர்ச்சியானது. அந்த கவர்ச்சிக்கு நாம சிறைப்பட்டு உட்பட்டு இருக்கிறோம். அதிலிருந்து எப்படியாவது நீங்க கொஞ்சம் விடுபட்டீங்கன்னா, கொஞ்சம் விடுபட்டாலே போதும், திரும்பிடலாம். நிறைய நகை இருக்கு, வீட்டுல நிறைய சாரி இருக்குல்ல, பீரோல நிறைய சாரி இருக்கு. இருந்தாலும் கடை வீதிக்கு போறோம், பாக்கெட்ல பணமும் இருக்கு, அந்த பொம்மை கட்டிருக்க சாரியை பார்க்குறோம். இந்த கலர் கொஞ்சம் ரேர் கலரா இருக்குது, பார்டரும் கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்காங்க, ஆமா எனக்கு கட்டினா அழகா இருக்கும், ஆமா வாங்கிடுறோம். வாங்கிடுவோமா இல்லை? சாதாரண விஷயம். நீங்க கோடி பணத்தை எல்லாம் விட்டுருங்க, ஒரு சாரி மட்டும். வீட்டில் எத்தனை சாரி இருக்கு? பீரோல இடம் இல்லை, இன்னும் 2 பீரோ வாங்கணும். இடம் இல்லைன்னா இன்னும் 2 பீரோ வாங்கிட வேண்டியதானே. இப்ப தேவையில்லை, ஆனா அந்த சாரி நம்ம என்ன செய்யுது, கவருது. கவர்ச்சின்னு என்னன்னு, பொருள் கவர்ச்சி. இந்த கவர்ச்சியில எல்லாரும் சிக்கிட்டு இருக்கோம், நானும் நீங்களும் எல்லாரும் சிக்கிட்டு இருக்கோம். அது தேவையா இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை, கவருது, நான் கவரப்படுகிறேன், வாங்குறேன். இதான் கவர்ச்சி. இந்த கவர்ச்சியிலிருந்து விடுபட முடியுமான்னு பாரு, கொஞ்சம் ட்ரை பண்ணு. அதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னா அது நம்மளை இழுக்கிலிருந்து வித்ட்ரால்னு சொல்றார் பதஞ்சலி. அதை பிரத்யாகாரான்னு சொல்றார். பதஞ்சலி யோகா கேள்விப்பட்டிருக்கீங்க? அதுல முதல் முயற்சி பிரத்யாகாரா, வித்ட்ரால் ஃப்ரம் தி மெட்டீரியல் கான்சியஸ்னஸ். பொருள் தொடர்பு உணர்வில் இருந்து நீ ஒன்ன எடுத்துரு, உன் மனசை பின்வாங்கு, மனம் திரும்பு. முதல்ல பிரத்யாகாரம், அப்புறம் தாரணம். தாரணம்னா என்ன? ஒழுகுதல். தாரணைன்னா என்ன? ஒழுகுதல். எதுல ஒழுகுறோம்? நம்ம மனசை உடல்லையே ஒழுக வைக்கிறோம், அல்லது உயிர்ல ஒழுக வைக்கிறோம். ஒழுகுதல். தாரணைக்கு அப்புறம் என்ன? தியானம். தியானம்னா அதோடு இணைதல், கம்யூனியன். அப்படியே உடலையே உயிரே பார்த்து பார்த்து அதோட இணைஞ்சிடணும். இணைஞ்சிட்டீங்கன்னா சமாதி. சமாதினா அந்த சூழ்ந்தழுத்து ஆற்றலுக்கு சமமாக உங்க மனம் சேர்ந்து அது ஈர்த்து கொண்டே இருக்கிற நிலை. இவ்வளவு செய்தீங்கன்னா நமக்குள்ள பெரிய மேம்பாடு. இந்த உடல் என்ற கருவி தானா எல்லாத்தையும் சேர்த்துக்கும். ஏன்னா உடல் என்ற கருவி இருக்க மிக மிக அறிவு சார்ந்தது. இந்த உடலுக்கு நிறைய அறிவு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு அறிவு கிடையாது, எனக்கு அறிவு கிடையாது. இந்த நான் ஒண்ணு சொல்றோமே, உங்களை இந்த நானுக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது. உடலுக்கு தான் அறிவு. சரி, ஒருவேளை நமக்கு அறிவு இருக்குமானா, நான் ஒரு சும்மா விளையாட்டு கேட்கிறேன். இப்போ மதியம் சாப்பிட்டோம், இந்த சாப்பாடு என்ன ஆயிட்டு இருக்கு? ஜீரணமாயிட்டு இருக்கு. ஜீரணமாயி என்ன ஆயிட்டு இருக்கு? அந்த ரைஸும் சாம்பாரும் காயும் எல்லாமே நல்லா அரைக்கப்பட்டு என்னவா மாறுது? 7 தாதுகளா மாறுது தானே? நீங்க பண்றீங்களா, வயிறு பண்ணுதா? அப்ப வயிறுக்கு அறிவு இருக்கா இல்லையா? சரி, ஒரு விஞ்ஞானி கையில 4 இட்லி சாம்பார் சட்னியை கொடுத்து ஒரு ஸ்பூன் ரத்தம் செய்து கொடுப்பா. இந்த உலகத்துல எத்தனை நோபல் பிரைஸ் சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போய் 4 இட்லி கொஞ்சம் ஸ்பூன் சாம்பார் சட்னி எல்லாம் வச்சு ஒரு பிளேட்ல, பூமி வயிறு 4 மணி நேரம் எடுத்துக்கிச்சு, நீ வேணா 4 வருஷம் எடுத்துக்கோ, ஒரு ஸ்பூன் ரத்தம் ஆக்கி கொடு, முடியுமா? இப்ப இந்த வயிறு மோர் தென் ஏ சயின்டிஸ்ட் உண்டா இல்லையா? இந்த வயிறு, ஒரு ஜான் வயிறு விஞ்ஞானியை விட பெரியவன். இந்த வயிற்றுக்கு அறிவு இருக்கு. சரி, எனக்கு அறிவு இருக்கு நீங்க உங்களுக்கு சொன்னா, நான் சொல்ல உங்க அறிவை கொண்டு அந்த ஜீரணத்தை நிறுத்துங்க பார்க்கலாம். உங்க வயிறு என்ன ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு, அதை ஸ்டாப் இட்னு சொல்லுங்க பார்க்கலாம், முடியுமா? நமக்கு அந்த அறிவு இல்லை. இருக்கா? இப்ப நல்ல பாருங்க, இந்த உடலுக்கு அறிவு இருக்கா, இந்த நானுக்கு அறிவு இருக்கா? உடலுக்கு தான் அறிவு இருக்கு. ஆனா எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி முரண்பாடா போறோம். இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க ரொம்ப அதிசயமா உடலை பார்க்கணும்.
இந்த உடல்ல இருக்கிற அற்புதங்களை எண்ணி எண்ணி வியந்து பார்க்கணும். ஆகையினால இந்த உடலையும் உயிரையும் மனதையும் இயற்கைக்கு ஒப்பு கொடுங்க. கடைசி உபதேசம் என்ன? ஒப்பு கொடுத்தல், சரணாகதி. யாரோ 4 மணிக்கு முடிக்கணும்னு மனசுல சங்கல்பம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்தமாவா சரி, ஒரு 1/4 மணி நேரம் இப்ப இறுதியா சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஆமா, ஏன்னா நீங்க அதுக்கு முரண்பாடா செயல் புரியுங்கன்னு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? வெளிச்சம் வந்துட்டு இருக்கு, காற்றும் வந்துட்டு இருக்கு, ஜன்னல் வழியா காற்று நிச்சயமா வரும். கதவை அடைச்சி வச்சீங்கன்னா காற்று வராது இல்ல, அதான் கதவை திறந்து வைக்கும். உன் மனதை திறந்து வை, எல்லாம் உள்ள போகட்டும். நம்ம மனசை என்ன பண்ணிருக்கோம்? அடைச்சிட்டோம். இயற்கைக்கு முரண்பாடா இறுகி குறுகி மனம் என்ற கதவை அடைச்சிட்டோம். அதான் ஜீசஸ் சொன்னார், முதல்ல தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள். எதை தட்ட சொல்லியிருக்காரு? மனக்கதவு இப்ப அடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அது நடந்துட்டு தான் இருக்குது. நீங்க அதுக்கு முரணா வேலை செய்யறதுனால அது ரிப்பல் ஆகுது, திருப்பி போகுது. அதான் ஒப்பு கொடுக்க சொன்னேன். புரியல? ஆமா, எப்படி இயற்கைக்கு புறம்பட்டு நிக்கிறீங்க தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரிய வரும். சரிதான், எது நான் தெரியல. இப்ப இருக்கிற நான் மைண்ட், நம்முடைய மனசு, இல்லாத மனசு இருக்குதான் நினைக்கிறோம் பாருங்க. அந்த மனம் தான் நானாக இப்ப இருக்கு. புரியல? இல்ல புரியுது, கஷ்டம். நீங்க புரிஞ்சு டக்குன்னு சொன்னால் நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. திருப்பி இந்த சீடியை வாங்கி போட்டு கேட்டுட்டு நீங்க தனியா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாதான் பதில் கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு ஏசி பெட்ரூம்ல படுத்திருக்கீங்க, எப்படி இருக்கும்? உட்காரு, எப்படி இருக்கும்? நல்லா சில்லுன்னு இருக்கும். அதுதான் போட்டிருக்கோம். ஆனா சில ஆளுக்கு ஏசி பெட்ரூம்ல வேர்க்கும், அவங்களுக்கு சில்லுன்னு இருக்காது. யாருக்கு? ஒரு கடனாளிக்கு, நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கான்னு வச்சுப்போம். இல்ல வீட்டுக்காரி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் ஏசி பெட்ரூம்ல. அது ஏசி எப்படி இருக்கும்? இப்ப நீ சொன்ன மாதிரி ஏசி ஏற்கனவே சில்லுன்னு தானே இருக்கு. அப்ப இந்த உடல் சில்னஸ் உணரணுமா, ஹாட்னஸ் உணரணுமா? சில்னஸ். அப்ப ஏன் ஹாட் ஆகுது? உள்ளிருந்து வெப்பம் வெளிப்படுது. கோபதாபங்கள்னால, சங்கடத்தினால, பயத்தினால உள்ள இருக்கிற ரசாயன மாற்றம் வெப்பத்தை வெளிப்படுத்துது. குளிர்ச்சி என்ன செய்ய முடியல, உணர முடியல. நீங்க எப்போ குளிர்ச்சியை குளிச்சா உணர முடியும்? நீங்க சும்மா இருந்தா, அமைதியா இருந்தா. then only you can feel. ஃபீலிங் எப்போ வரும்? நீங்க ஒரு உணவை நல்ல சுவையா இருக்கு அல்ல சுவை இல்லைன்னு எப்போ சொல்ல முடியும்? நாக்கில் வச்சு மெதுவா கண்ண முடி, கொஞ்சம் உப்பு சொல்றோமா இல்லையா? பேசிக்கிட்டே வேலை போட்டா சில எங்க வீட்டுல ஒய்ஃபு கேட்பாங்க, ஏங்க நீங்க எப்படிங்க அந்த சட்னி சாப்பிட்டீங்க? அது ஒரே உப்பெல்லாம் இருந்து. அப்படியா? இவன் சாப்பிட்டா தானே, இவன் சுவைக்கவே இல்லை, முழுகிட்டான் கணக்கு போட்டுட்டு. இதான் நம்முடைய நிலைமை. நீங்க உணர்வுபூர்வமா செஞ்சீங்கன்னா எல்லாம் தானா வரும். நேற்று இருந்து அதான் சொல்லியிருக்கேன், உன் கடமையை கடமை உணர்வோடு சாப்பிடுவது கடமைன்னு வச்சுக்கிட்டா கூட சாப்பிடும் போது அந்த உணர்வோடு சாப்பிட்டீங்கன்னா போதுமான அளவு சாப்பிடலாம். எல்லாமே உணர்வு பூர்வம். ரொம்ப கஷ்டப்பட்டு மகிழ்ச்சி அவங்க இந்த யோகாவை உருவாக்கி, எளிய முறையில் உருவாக்கி, எளிதாக புரியக்கூடிய அளவுக்கு விளக்கம் கொடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சரியாக வாங்கி கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வாங்கி பயன்படுத்துறது.
குறிப்பா இந்த ஒன்றை நீங்க பயன்படுத்தினா போதும். எது? சூழ்நிலத்து மாற்றலை இன்னையிலிருந்து ரிசீவ் பண்ணுங்க. யூ ஃபீல் இட். நீங்க ஃபீல் பண்ணலைன்னா அது பயன் தராது. இப்ப நீங்க தம்பி கேட்டது என்னன்னா, நம்ம உணர்றோமோ இல்லையோ அது செஞ்சுட்டே தானே இருக்கு. அப்ப உள்ளுக்கு நல்லது தானே நடக்கணும். அதுதான் அவருடைய கேள்வி. அது செஞ்சுட்டே இருந்தாலும் அது உணர்ந்தாதான் அது செய்துங்கிற பயனை நம்ம அடைய முடியும். நான் சொன்ன மாதிரி ஏசி பெட்ரூம்ல நீங்க அதை உணரணும். அதுக்கு முரணாக இருந்தா உணர முடியாது. அப்போ உங்களுடைய முரண்பாடுகளை நீங்க விட்டுருங்க. இயல்பா இருந்து பழகுங்க. நீங்க சும்மா இருந்தா போதும், கிடைக்கும். ஒரு வசனம் சொல்லுதுல, நீ வெறுமனே இரு, நான் உன்னை நிரப்புவேன். ஒரு பைபிள் வசனம் அழகா சுருக்கமா பாருங்க. அப்பவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தன சுருக்கமா சொல்லப்பட்ட வசனம், நீ வெறுமனே இரு, நான் உன்னை நிரப்புவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ வெறுமனதோடு எண்ணங்கள் இல்லாம சும்மா இரு, நீ காலியா இரு. வெறுமனம்னா காலிமனம். நான் உன்னை நிரப்புவேன். கடவுள் சொல்றார். எதை கொண்டு நிரப்புவார்? இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய தன்மை. இறை சக்திக்கு என்ன தன்மை இருக்கு? ஆனந்தம், மகிழ்ச்சி. இப்ப நம்ம இழந்திருக்கிறோமே, அது இறைவனுடைய தன்மை. அப்ப அதை நீங்க பெறுவதற்கு எந்த முயற்சி இருக்காண்டா? அப்படியே சும்மா உங்க மனசை மட்டும் எம்டியா வைங்க. நோ மைண்ட், எம்டி மைண்ட், வெறும் மனம். அப்படியே வைங்க. நீங்க நிரப்பப்படுவீர்கள். நீங்க நிரப்பப்படுவதை நீங்க உணரவும் செய்யலாம். ஆமா, கொஞ்சமா, அது பெரிய விஷயமா? கொஞ்சம் சொல்ல முடியும். நீங்க முடிகிற இடத்துல ஆரம்பிக்க சொல்றீங்க, இவங்க எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. நீங்க உங்க வீட்டுக்கார்ட்டே கேளுங்க, நாம இனிமையா இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு கேளுங்க. அவர் எல்லாம் சொல்லி தருவார். டெக்னிக்கை யூஸ் பண்ண தெரிஞ்சவனுக்கு எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்க. அதான் டெக்னிக். டெக்னிக்னா என்ன? உங்களுக்கு உண்மையிலே டெக்னிக் தெரியுமானா அது எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டெக்னிக், அவ்வளவுதான். நான் நிறைய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாதான. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்கார்ட்டே முதல் ட்ரை பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரங்கிட்ட முதல்ல அந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டே ட்ரை பண்ணுங்க, எப்படியெல்லாம் மாறுதுன்னு தெரியும். எஸ், நீங்க சாதிக்க வேண்டிய முதல் இடம் எங்க? உங்களுடைய அடுத்த நபர் யாரு? வாக்கியத்தோட யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் யாரு? அவர் தானே. நீங்க அவங்கள்ட்ட இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க. இன்னைக்கு நைட்டே ட்ரை பண்ணுங்க. வித்தின் நோ செகண்ட் கிடைக்கும். தூக்கம் வர மாதிரி இருக்கா? இப்ப இதை செய்யுங்க. இந்த எக்ஸசைஸ்ல இந்த ரிலாக்ஸேஷன் கடைசி வருது இல்ல, அதை தான் நம்ம வேற விதமா சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பிளாட்டா எடுத்துட்டு உங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணுங்க. அது ரிலாக்ஸா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணணும், அப்புறம் ஃபீல் பண்ணணும். இந்த ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துல நீங்க தூங்கிடுவீங்க. அது மாதிரி இருக்கும்போது சும்மா இருக்கணும், ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுங்க. அப்ப நீங்க இதை ஃபீல் பண்ணலாம். தூக்கங்கிறது என்ன? சுகம். அது படுத்ததுனால தூக்கிட்டோம், மனசை இழந்துட்டோம். இது உட்கார்ந்துட்டு விழிப்பு நிலையில நீங்க இருந்தீங்கன்னா அந்த சுகத்தை ஃபீல் பண்ணலாம். அதான் ஆனந்தம்னு சொன்ன ஒரு வார்த்தை. அது வரும்போது எல்லாமே மாற்றம் நிகழும். ஏதாவது இருந்தா கேளுங்க, நல்லா முடிச்சுக்கலாம். நீங்க இதெல்லாம் வெறுமனே கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க கேட்டதை நல்லா படிச்சு புரிஞ்சு பயன்படுத்தணும், செயலுக்கு கொண்டு வரணும். ஆமா,
இல்லைன்னா இந்த வாழ்க்கை வீணாயிடும். ஒரு நல்ல கருவி இயற்கை நம்ம கையில கொடுத்துருக்கு. உடல் என்கிற கருவி, மனம்ங்கிற கருவி, அதை நல்லா பயன்படுத்தணும். அதெல்லாம் உங்க இதில் ஆசிரியர்கிட்ட கேளுங்க. நான் சொல்லி அந்த அகத்தாய்வு எடுத்து ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. எவ்வளோ டிஸ்டன்ஸுங்க? நீங்க பிரம்மஞானம் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? பிரம்மஞான பயிற்சி ஆலியார்ல பிரம்மஞான பயிற்சி எடுத்துட்டீங்களா? அந்த பிரம்மஞான பயிற்சியில் ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? என்னென்ன சிலபஸ் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. உங்களுக்கு இருக்கா? பிரம்மஞானத்தில் சிலபஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் உண்டோ அதை மீண்டும் கொஞ்சம் நடத்தணும். பிரபஞ்ச உயிரின பரிணாமம், கருமைய தூய்மை, மதமும் நோக்கமும். நமக்கு அந்த விஞ்ஞான விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, அந்த தத்துவங்கள், காந்த தத்துவம், பஞ்சதன் மாத்திரைன்னு ஒன்று இருக்குல்ல, அது பஞ்சதன் மாத்திரைக்கு அடுத்தது அலை இயக்க தத்துவம். இதுக்கு ஒரு வகுப்பு நீங்க செய்யணும். அப்புறம் உணர்வு, நேற்று நம்ம பேசிட்டோம் பாருங்க. உணர்வுனா என்ன, உணர்வு எவ்வாறு நிகழுது, இதெல்லாம் ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு சப்ஜெக்ட். அதை கொஞ்சம் நீங்க யாராவது வச்சு ஒரு 2-3 சிட்டிங் நீங்க அதையும் தெரிஞ்சுக்கிடணும். உங்களை நல்ல ஆர்வம் இருக்குமா, நீங்களே இந்த புத்தகத்தை படிச்சுக்கினா கூட ஓரளவு புரியும். புரியல நான் கேட்டு கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். படிச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் ஆராய்ச்சியிலையும் நீங்க போகணும். நீங்க சுயமா சிந்திக்கிறேன்னா எதுவும் கிடைக்காது. நீங்க சுயமா சிந்திக்காம சும்மா படித்த அறிவோட நிறுத்திட்டீங்கன்னா போயிடுச்சு. ஏன்னா சுயமா சிந்திச்சிங்கன்னா இந்த அலையக்க தத்துவப்படி நிறைய அற்புதங்களை நீங்க செய்யலாம். அலையக்க தத்துவம் இருக்கு இல்லையா, அது சரியா புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி கையாளுறதுன்னு தெரிஞ்சிங்கன்னா நிச்சயமா உங்க வீட்டில் நீங்க யாரை வேணாலும் மாத்திரலாம். அவர் சொன்னா கேட்கல, நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை, நினைச்சீங்கன்னா போதும் கேட்பாரு. ஆமா, உங்க கருத்தை பிறருடைய கருத்தாக மாற்ற முடியும். சரி, அப்போ இருக்காது. எல்லாமே சுத்தவெளி, இங்கே சுத்தவெளி இருக்குன்னு சொன்னா நீங்க அந்த சுத்தவெளிக்கு போக வேண்டாம். அப்படிதானே கேக்குறீங்க? ஆமா, அதான் போக வேண்டியது இல்லை. நீங்க ஏன் சேருக்கு போறீங்க? இந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்குது யாரு? இப்போ உங்களை வச்சுட்டு நீங்க அப்படிதானே, அது இது நான் அல்ல, இது சுத்தவெளி அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சுத்தவெளியா மாறிடுவீங்க. வேண்டியதில்லை, நானதான் வேண்டியதில்லை. நீங்க சொல்லுவது சரிதான். நீங்க எப்போ இந்த இடத்துக்கு அறிவுபூர்வமா வர முடியுமோ அப்ப கண்ணை மூடி நான் சுத்தவெளி, சுத்தல் உடலுக்குள்ள இருக்கா இல்லையா, அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை. உண்மையில நாம சக்தி இடத்துக்கு போகவே இல்லை, பாவனை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருமே பாவனை தான் செய்யறோம். யாராவது போறீங்களா? ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த பாவனை செய்து 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 ஒரு தம்பி சொல்லக்கூடிய இடத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்படி கண்ண மூடி இருந்தீங்கன்னா அதான் சும்மா இருக்குது. நீங்க எங்கேயும் போல.
இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், சும்மா இருந்தானே சொன்னேன், எங்கேயும் போக சொல்லலையே. நீங்கள் சும்மா இருக்க முடியுமானா நீங்கள் சுத்த வழியாக இருப்பது உங்கள் உணர்வு கேட்டு, அப்படிதானே? ஆமாம். இந்த நான்கிறது எண்ணம், நாற்காலிங்கிறது எண்ணம், உடல் என்பது எண்ணம், எல்லாமே எண்ணம் தானே. எண்ணமே இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அந்த ஒன்றும் இல்லைங்கிறது வந்து உணர்வு கேட்டோம். ஆனால் கொஞ்சம் சிரமங்கிறதுக்காக சில தியானத்தில் சக்தி களம், அதுவும் நேரடியாக சக்தியில் போகாமல் சந்திரன் சூரியன் அப்படின்னு மனசை விரிச்சு விரிச்சு பாவனை செய்து அது போக்கில் விரிய விடுறோம். அது ஒரு பயிற்சி. அவ்வளோ. சரி, துரியோகத்தில் வரும் இல்லை. நோ தாட்ஸ். உணர்வு தான் நானாக இருக்கு. ஆமா, சரிதான். அதான் அறிவே தெய்வம், அறிவே நான் சொல்ற மாதிரி. அறிவுனா உணர்வு. எது நான்? உணர்வே நான். எது தெய்வம்? உணர்வே தெய்வம். உணர்வு தான், உணர்வு தான் நான். சரிதான். அந்த உணர்வையும் கடந்த ஒரு நிலை இருக்கு, அது பேர் திரிபுடி கடந்த நிலைன்னு. ஏன்னா உணர்வு இருக்கிற வரைக்கும் உணரக்கூடியவன் இருப்பானா இல்லையா? உணரப்படும் பொருள் இருக்குமா இருக்காதா? எழுவாய் செயல்படும் பொருள் பயனிலை 3 இருக்கா? அப்ப 3 தனித்தனியான இருக்கு. அத்வைதம்லாம் எல்லாம் ஒண்ணு. அப்ப உணரக்கூடியவன், அதான் நீங்க உணர்ந்துட்டே இருக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த உணர்பவன் அல்லது பார்வையாளன் இல்லாம போய் முதல்ல வெறும் உணர்வு மட்டும் வரும். கடைசியில ஒரு ஆனந்தம் மட்டும் அப்படியே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அதுவும் மறைஞ்சிடும், அதுவும் மறைஞ்சிடும். கொஞ்ச நேரம் அந்த அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்துக்கு பிறகு நீங்க மீண்டும் வந்த பிறகு அந்த அனுபவம் என்ன சொல்லும்? நான் உணர்ந்தேன் என்று சொல்வதற்கு இல்லை, உணர்வாகவே இருந்தேன். இங்கதான் உணர்வே நான். உணர்பவன் நான் அல்ல, உணர்வே நான். அன்னைக்கு ஏதோ ஒரு தளத்துல ஐ எம் நாட் த சீயர் பட் சீயிங் அப்படின்னு ஒரு வார்த்தை. சீயிங் நாட் சீயர் அப்படின்னு. எஸ், அந்த இடத்து அது சொல்லி புரிய வைக்கிறது இல்லை. நீங்க அனுபவ ரீதியா வரும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அது அனுபவம் தான், அது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம், ஒன்றும் கிடையாது. பொதுவாக தியானம் சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஒரே கண்டிஷன், வயிறு ஃபுல்லாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்திருக்கீங்க, 1000-200 பேர் இருக்குங்களா? ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். எனக்கு என்னன்னா நீங்க எல்லாருமே இந்த நிலையை அடைஞ்சிடணும். ஏன்னா 200க்கு பெரிய எண்ணிக்கை. சினிமா தேட்டரில் 1000 பேர் இருப்பாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த இடத்திற்கு ஒரு முழு நாள் ஒதுக்கி வீட்டில் பெர்மிஷன் வாங்கி, குறிப்பாக பெண்கள் மற்ற கடமைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்குது ஒரு பெரிய விஷயம். ஆன்மீக சிந்தனைக்கு இவ்வளோ ஆர்வத்தோடு நீங்கள் வந்திருக்கிறது பெரிய விஷயம். ஆனால் இதை நீங்கள் விடாமல் பிடிக்கணும். விட்டுட்டீங்கன்னா போச்சு. ஏன்னா இன்னைக்கு உலக அளவில் நான் அடிக்கடி என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லுவேன், நம்ம பூமி ரொம்ப பெருசு, 700 கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா? எவ்வளவோ மதங்கள், யோகா மார்க்கங்கள் எல்லாம் உலக அளவில் நிறைய இருக்கு. இன்னைக்கும் திபத்தில் நிறைய இருக்கு. ஆனால் எளிய முறையில் இந்த இடத்துல கொண்டு விடக்கூடிய ஒரே யோகா மனவளக்கலை தான். நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன், பல விஷயங்களை செய்திகளெல்லாம் கேட்டு பார்த்ததில் இதை விட சிம்பிள் ஃபார்ம் வேற எங்கேயுமே இல்லை.
இதே மாதிரி எளிய முறையில் அத்வைத கருத்தை சொன்னவங்க இதுவரைக்கும் யாரும் இல்லை. அவ்வளவு ஒரு அற்புதமான கலையை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் இத்தனை பேர் தயாராக வந்திருக்கிறது பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் விடாமல் பிடிச்சுக்கணும். நமக்கு ஈஸியாக சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது. நேரம் இல்லைன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது எல்லாருக்கும், இல்லைங்களா? யார்கிட்ட கேட்டாலும் நான் ரொம்ப பிஸி இருக்கணும்னு பார்க்குறேங்க, முடியல அப்படிங்கன்னு நான் நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஓரளவுக்கு உண்மைதான் சொன்னால் கூட நீங்கள் அந்த எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, இதுக்கு மட்டும் நேரம் இல்லைன்னு சொன்னால் எப்படி? நான் ரொம்ப பிஸிங்கிறதுக்காக குளிக்காமல் இருக்கோமா, சாப்பிடாமல் இருக்கிறோமா? எல்லாம் கரெக்டாக இன் டைமில் பண்ணுறோம், எல்லாம் பண்ணிக்கணும். இது வரும் சமயத்தில் எனக்கு டைம் இல்லை. உண்மையில அவருக்கு டைம் இல்லை தான், ஆனால் மீதி எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. அப்போ இதுக்கும் வைராக்கியம் இருந்தால் நேரம் கிடைக்கதான் செய்யும். இல்லைன்னா கொஞ்சம் பிஸியை குறைச்சிக்க வேண்டியதான். அப்படி ஒன்றும் தொழில் செய்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுதான் நம்ம சம்பாதிக்க வேண்டிய விஷயம். முடிச்சுக்கலாம் பார்ப்போம். நீ ஏன் கேள்வி கேட்காம இருக்கீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு. கன்னியாகுமரியில் பிப்ரவரி 1, 2, 3 தினங்கள் பயிற்சி வச்சுருக்கோம். அடுத்தது ஜனவரி மாதம், இடையில ஒரு மாதம் தான் இருக்குது. அது அறிவிப்பு உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால் முடியுமானா ஒரு முறை கன்னியாகுமரிக்கு வாங்க, வெள்ளி சனி ஞாயிறு. அது மாதிரி 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10, 11, 12, 13 4 தினங்கள் ரிஷிகேசத்தில் இதே மாதிரி ஒரு சந்திப்பு இருக்குது. அது ஒரு 4 நாள் சொல்கிறோம். ஆனால் ரயிலில் போயிட்டு வர்றாங்க 11 அது 12 நாட்கள் ஆகும். விமானத்தில் போயிட்டு வந்ததுன்னா 7 அல்லது 8 நாள் ஆகும். அவர் ஏதாவது விருப்பம் இருக்குமானா அவர் பேராசிரியர் செல்வின் அவங்கள்ட்ட உங்கள் பேரை முன்பதிவு செய்யலாம். ரிஷிகேஷத்துக்கு கன்னியாகுமரிக்கு நீங்கள் அங்கே வந்து கூட பேரை பதிவு செய்துக்கலாம். பிப்ரவரி மாதம் 1, 2, 3 வாழ்க்கை. வாழ்த்துடன் ஐயா. பிப்ரவரி மாதம் கன்னியாகுமரி ப்ரோக்ராம் சொன்னாருங்க, சிறப்பு யோகா பயிற்சி. இப்போ நம்ம இங்கே ஆக்சுவலாக பார்த்தோன்னா கரெக்டாக 24 hours தான், 4 to 4 தான். அங்கங்கிற போது உங்களுக்கு 2.5 நாள் டைம் இருக்குங்க. வெள்ளி மதியம் ஆரம்பிக்கிறாங்க, சனிக்கிழமை ஃபுல்லாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஒரு 2 நாள் பக்கம் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நல்ல அனுபவமாக இருக்குங்க. கன்னியாகுமரி அனுபவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் அதுக்காக ஊர் சுற்ற வேண்டாம். அந்த பாறைக்கு போனால் அங்கே போனங்கிறத விட நாங்கள் 2 தடவை ஒரு 3 தடவை போயிருக்கிறோம். ஒரு முறை தான் விவேகானந்தா ராஜ் போனாங்க, பாக்கி நாள்லாம் அங்கேயே சென்ட்ரலே இருந்தோம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் முடிந்த அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. நிறைய அன்பர்கள் நீங்கள் நாங்கள் வர்றீங்க அப்படின்னாங்க. பட் எங்களுக்கு பிளான் பண்ண முடியல, ஏன்னா டேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதனால விட்டோம். நீங்கள் போகக்கூடிய விரும்பக்கூடிய அன்பர்கள் அணுகுங்க, நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னோம். ஆனால் உங்களுக்கு எல்லா ட்ரஸ்ட்டுக்கும் லெட்டர் வந்துடுச்சு, எல்லா ட்ரஸ்ட்டுக்கும் லெட்டர் வந்திருக்குது. சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி அதே மாரி நீங்கள் போகணும் விருப்பம் தெரிவிச்சிங்கன்னா சொல்லுங்கள், அதோட எப்படி போகணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்து ரிஷிகேஷ் ப்ரோக்ராம் ஐயா சொல்லணும்னு நினச்சேன். ரிஷிகேஷ் ப்ரோக்ராம் நீங்கள் வெல்லிங்னஸ் இருக்கிறவங்க டேட் ஐயா சொல்லிட்டாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி அக்டோபர் 10 to 13 இல்லைங்களா ஐயா? நம்ம மேலே பத்ரிநாத் அக்டோபரில் போக முடியாது. இல்லை அப்படியா? இது பிஃபோர் தீபாவளி தானே இல்லையா? க்ளோஸ்டு. சரி, ஓகே. அப்போ அதில் நீங்கள் நம்ம பத்ரிநாத் மேலே போகிறதா இருந்துச்சு. பத்ரிநாத் தானே சொல்லியிருந்தோம், பத்ரிநாத் கேதார்நாத் சொல்லியிருந்தோம். ஆமாம், 2வது கேன்சல். அப்போ ரிஷிகேஷ் 4 days ஆஸ் யூஷுவல் இல்லைங்க, 4 நாட்கள். இப்போ அதில் போகிற விரும்புகிறவங்க சென்ற முறை எத்தனை பேர் போனீங்க? வேணுதுனே
நம்ம சைடுல இருந்து இங்க இருந்து 50 பேர் வந்து ஏழு ஒரு 50 பேர் போனோம். நம்ம ஏரியாவில் ஃபுல்லா இந்த சைடு எல்லாமே சேர்த்து இந்த முறை அதிகமாக தான் வருவதற்காக நிறைய அன்பர்கள் வெல்லிங்னஸ் கொடுத்துருக்குறாங்க. அதான் நீங்க இப்போ விரும்புகிற அன்பர்கள் எங்கிட்ட நேம் கொடுத்துருங்க. அதில் ஒரு ஒரு என்னன்னா ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு மாசம் மாசம் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருங்க. அப்போ கொஞ்சம் எளிமையாக இருக்கும். சொன்ன மாதிரி நாங்களே 2500 கொடுத்துட்டோம். கடைசி மாதம் மொத்தமாக 7000 8 போது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தெரிஞ்சதுங்க. அதனால செல்லக்கூடிய அன்பர்கள் நீங்கள் நேம் கொடுத்துருங்க, ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துருங்க. மாதம் மாதம் ஒரு பார்ட் அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அக்டோபர் வரும்பொழுது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும், எளிதாக இருக்கும். பட் பயணம் வந்து ரொம்ப அற்புதமான இது, நல்ல ஒரு பயணம் கூட. அதே போல் ரிஷிகேஷனுடைய ஐயாவுடைய 4 நாட்கள் வந்து ரொம்பவும் சிறப்புங்க, ரொம்ப சிறப்பு. நேற்று கூட ஒரு அன்பர் ஃபோன் பண்ணும்போது கூட சொன்னார், நான் அதில் அனுபவரை பேசும்போது கூட சொன்னாங்க, நான் ஐயா அவங்களுடைய தன்மாற்ற தத்துவம் மகரிஷியுடைய படிச்சிருக்கிறாங்க. பட் எனக்கு என்ன அங்கே ரிஷிகேஷில் வச்சு ஐயா அவங்க தன்மாற்ற தத்துவம் அந்த சிடி கிடைச்சுன்னா யாராவது நீங்கள் கேளுங்க. இந்த தன்மாற்ற தத்துவம் அது ரொம்ப அவ்வளவு அற்புதமாக அங்கே வச்சு ஐயா அவங்க சிறப்பாக கொடுத்தாங்க. அது எனக்கு அங்கே வச்சு தான் அந்த ரெசப்டிவிட்டி அந்த ஃபுல்லாக கிடைச்சது, அங்கே வச்சு தான் கிடைச்சது. நான் படித்து பேசியிருக்கவும் செஞ்சிடறேன், பட் கிடைச்சது அங்கே வச்சு கிடைச்சதுங்க. ஏன்னா 4 நாட்கள்ங்கிற பொழுது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அங்கே நல்லா இருக்குங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அங்கேயே போய் இதே சப்ஜெக்ட் தான், இதே சப்ஜெக்ட். ஓகே, வாழ்க வளமுடன்.